அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். செபமேமக்கு பொருள் திருச்சிட்டம்பலம். ஐயா, எனது பெயர் கணேசன், திருச்செந்தூர்லேருந்து வரேன். இந்த வெள்ளக்கோயில் நகரில் நடக்கக்கூடிய இந்த 138வது ஜோட ஆராய்ச்சி சங்கம் நடத்தக்கூடிய 138வது கரக்தங்கத்தில் பேச வாய்ப்பு கொடுத்ததுக்காக சகோதரர் பூபைராஜனுக்கும் அஸ்ட்ரோ வேளா பாலா அவர்களுக்கும் எனதருமை சகோதரர் சாத்தூர் சடையம்பட்டி சக்திவேல் அவர்களுக்கும் ஜோதிட உலகில் நாயன் கமலஹாசனாக திரு குரு நாகராஜன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை மூலம் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் பேச போகிற தலைப்பு திருமணம் தாமதியின் கிரகநிலைகள். அதாவது ஒருத்தருக்கு ஜாதகப்படி ஏன் திருமணம் தாமதமாகுதுங்கிறத நான் துணுக்கொடியில் சொல்ல போகிறேன். எந்த லக்னத்துக்கும் வச்சுக்கலாம், எந்த ராசினும் வச்சுக்கலாம், எதுனாலும் வச்சுக்கலாம், அது இதுன்னு கிடையாது. இந்த பேச்சை ஆரம்பிக்க முன்னாடி இந்த கலை எனக்கு கற்றுக் கொடுத்த திரு விருதுநகர் எங்கள் விருதுநகர் எங்கள் சாமிகள் ஜாம்பான் சாமிகளை நான் வணங்கிட்டு இந்த கட்டுரை நான் படிக்கிறேன். இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கட்டுரை இளைய துணிக்கொடியில் இருக்குது, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன், கேளுங்க. திருமணம் தாமதியின் கிரகநிலைகள். ஐயா, 7ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த 7ஆம் அதிபதியும் காரகதிமான சுக்கரன் நன்றாக இருந்தால் எந்த பாதிப்பும் இல்லை. திருமணத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படல. 7இல் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை களத்திர தோஷம். 28 வயது முடிந்த பிறகுதான் திருமண யோகம் செயல்படும். முன்னதாக முடித்தால் லைஃப்பில் பிரச்சனை தான். லக்கணத்திற்கு 7இல் செவ்வாய் 2இல் செவ்வாய் இருந்தாலும் சரி. லக்கணத்துக்கு 2இல் செவ்வாய் இருக்க 8இல் சனி இருப்பது கடுமையான களத்திர தோஷம். 2இல் சனி இருக்க 8இல் செவ்வாய் இருப்பது கடுமையான களத்திர தோஷம். அதாவது லக்கணத்துக்கு 7இல் செவ்வாய் 2இல் சனி இருந்தாலும், லக்கணத்துக்கு 2இல் செவ்வாய் இருக்க 8இல் சனி இருப்பதும், 2இல் சனி இருக்க 8இல் செவ்வாய் இருப்பதும் கடுமையான களத்திர தோஷம். இது திருமண தாமதத்தை தான் ஏற்படுத்தும். வாழ்க்கையில் நம்ம அவசரத்துக்கு டக்குன்னு நம்ம கல்யாணத்தை ஒரு பொண்ணு மாப்பிளைக்கு கல்யாணத்தை டக்குன்னு முடிக்க முடியாது. அப்புறம் லக்னம் அல்லது ராசிக்கு 7இல் செவ்வாய் சனி அல்லது 8இல் செவ்வாய் சனி கடுமையான களத்திர தோஷம். காதல் திருமணம் அல்லது கலப்பு திருமணம் நடக்க வாய்ப்பு. அல்லது 30 வயது அல்லது அதற்கு மேல் தான் சொந்த இனத்தில் திருமணம் நடக்கும். அதற்கு முன் நடந்தால் காதல் திருமணம் கலப்பு நடந்தால் நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. எந்த லக்கணமானாலும் சரி, ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சனி சமசத்தை பார்த்து கொண்டா திருமணம் தாமதமாக தான் நடக்கும். 7ஆம் இடத்தை சனி அல்லது செவ்வாய் சனி பார்த்து 7ஆம் அதிபதியும் அல்லது சுக்கிரன் நீசம் பெற்றால் திருமணம் நடப்பது என்பது மனவாழ்க்கை நிறைவு என்பதும் ஜாதக ரீதியாக எதிர்பார்க்க முடியாது. 7இல் சனிராக சேர்க்க இருதார யோகம் ஏற்படும். மிகவும் தாமதமாகவும் திருமணம் நடக்கும் வாய்ப்பு. 6ஆம் அதிபதி 7இல் 8ஆம் அதிபதி 7இல், அதாவது 6ஆம் அதிபதியிலையும் 8ஆம் இணைஞ்சு 7 இருக்காங்க. மன வாழ்க்கை என்பது பிரச்சனை தான். வினையை வினை கொடுத்து வாங்கிய கதை தான். அதாவது வினையை விலை கொடுத்து வாங்கிய கதை தான். 7ஆம் அதிபதி மறைந்து ராசிக்கு 8இல் சனி இருந்து சனி லக்னத்தை பார்த்தால் திருமணம் நடக்க 35 வயது ஆகலாம். லக்னத்தில் சனிராக இருக்க 7இல் சூரியன் கேது இருந்து அமைய பற்று 6ஆம் அதிபதி 7இல் இருந்து 7ஆம் அதிபதி 8இல் இருப்பது கடுமையான மாங்கல்ய தோஷம். இதுவும் திருமணம் நடக்க தாமதம். அதாவது முதல் திருமணம் நடக்கிற ஏன் தாமதமாகுது? ஒரு ஆண் பெண் ஜாதத்தில் இது ஆண் ஜாதனாலும் பெண் ஜாதனாலும் இந்த கிரகநிலை இப்படி இருந்தால் அப்படி தான் அமையும் உங்களுக்கு. இது எதுவுமே செய்ய முடியாது. ஒரு காலகாலத்தில் ஒரு கல்யாணத்தை முடிக்க முடியாது, நம்ம கடமை செய்ய முடியாதுங்கிற விதி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எளிய வடிவில் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. 7ஆம் இடம் 7ஆம் இடத்து அதிபதி லக்னாதிபதி லக்னம் சந்திரன் சுக்கிரன். இதில் ஏதேனும் ஒன்றை சனி பார்த்தால் திருமணம் என்பது தாமத திருமணமே. கோச்சாரத்தில் சந்திரன் இருக்கும் ராசியில் செவ்வாய் இருந்தால் 10 பொருத்தங்கள் இருந்தால் கூட திருமணம் முடியாது, தள்ளிக்கொண்டே போகும். மகர லக்கணம் 7இல் கடகத்தில் சனி, கும்ப லக்கணம் 7இல் சிம்மத்தில் சனி. தாமத திருமணம். கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒற்றுமை இருக்காது, தாம்பத்திய உறவில் விரிசல் ஏற்படும், இல்லற வாழ்க்கையில் இனிமை காண முடியாது. பொதுவாக 7 சனி இருந்தாலும் ஆகாதான். அது சிம்ம லக்கணத்துக்கு பாருங்கள், உங்களுக்கு மகர லக்கணத்துக்கு பாருங்கள், கடகத்தில் 7 சனி லக்கணாவி 7 போய் உட்காந்துருந்தாரு. கும்ப லக்கணம்னா 7 சிம்மத்தில் போய் சனி உட்காந்துருந்தாரு.
அப்போ சனி கும்ப லக்னம்னா லக்னாதிபதி 7ல் போய் உட்காந்துருக்கு, அதுவும் தப்பு தான். அதே சிம்ம லக்கணமாக இருந்தாச்சுன்னா சனி எங்கே இருந்தாச்சுன்னா கடகலக்கணம் சிம்ம லக்கணம் சனி எங்கே இருந்தாலும் தான். ஏன்னா கடகலக்கணத்துக்கு சனிங்கிற ஒரு 7, 8 கூட வராரு. இதே சிம்ம லக்கணத்துக்கு 6, 7 கூட வராரு. இந்த 6, 7 ஒரு கிரகம் ஆதிபத்தியம் வரும்போது, ஒன்று சுபதாதிபத்தியம் ஒன்று பாவாதிபத்தியம் வரும்போது நம்ம எதிர்பார்த்த வாழ்க்கை நன்மையான பலன் எதிர்பார்க்க முடியாது. அது இந்த 2 சூரியனோட சந்திரன் லக்னங்களுக்கு சனி வலுப்பதோ, அதாவது இந்த கடகலக்கணத்துக்கோ சிம்ம லக்கணத்துக்கோ சனி உச்சமானஞ்சுதான், சனி நீசமானஞ்சுதான், சனி மறைஞ்சாலஞ்சுதான், சனி கேந்திரானஞ்சுதான், மனைவியால் கணவனுக்கு அதிக துன்பமும் கணவனால் மனைவிக்கு அதிக துன்பமும் வாழ்க்கை ஏற்படும். இல்லற வாழ்க்கையில் இனிமே காண முடியாது. இப்போ சொன்னோம்னா அவங்களுக்கு தாம்பத்திய திருமணம், கணவன் மனைவி வாழ்க்கையில் ஒற்றுமை இருக்காது, தாம்பத்தியம் விரிசையில் போடும், இல்லற வாழ்க்கை இனிமே காண முடியாது. ஏன்னா நம்ம ராமருக்கே கடகலக்கணமாக இருந்து அவருக்கு சனி உச்சமாக இருந்தது. அவரே பாருங்கள், ஏகற்பத்தின் தானே எம்பெருமான் ஸ்ரீராமச்சந்திர கூட ராமச்சந்திரமூர்த்தி கூட இந்த லக்கணத்தை அவதரித்தார். அவருக்கு உத்தமையான சீதா பிராட்டி மனைவியாக வாய்த்தும் கூட வாழ்க்கையில் நிம்மதியாக அவர் காண முடியவில்லை. ஐயா, கடவுளுக்கே எப்படின்னா ராமருக்கு சீதாக்கு எப்படின்னா ஒற்றுமை லக்கணம் வர அவங்களுக்கே இருந்தால் நமக்கெல்லாம் எப்படி ஏற்படும்? இதை நம்ம வாழ்க்கையிலே அனுசரித்து பார்த்துக்கலாம். எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஒன்று கணவனுக்கு அப்படின்ற லக்கணம் தான் மனைவி எதிரியாக இருப்பா, அரக்கியாக இருப்பா, அல்லது கணவனாக தான் கணவன் சரியான அரக்கனாக இருப்பான். இதுதான் விதி. மனதை புரிந்த கணவன், அதாவது மனதை புரிந்த கணவன் அமைய மாட்டான், அல்லது மனைவிக்கு இவன் மனசாந்தி பக்கம் அடக்க மாட்டான். இதுதான் விதி. லக்கணத்தில் செவ்வாய் சனி அல்லது 7ல் செவ்வாய் சனி இருக்க, 2ல் ராகு 8ல் கேது, திருமணம் லேசில் நடக்காது, வாய்ப்புகள் தட்டி கொண்டே போகும். 7ல் செவ்வாய் இருக்கலாம், ஆனால் சனி பார்க்கக்கூடாது. அதுமாதிரி 8ல் சனி இருக்கலாம், ஆனால் செவ்வாய் பார்க்கக்கூடாது, திருமணம் தாமதம் தான். 7ல் செவ்வாய் இருந்தால் சேர்ந்து சனி பார்த்தாஞ்சு தான், 8ல் சனி செவ்வாய் பார்த்தாஞ்சு தான் ஆகாது, திருமணம் ரொம்ப தாமதம் தான் குறிக்கும். லக்கணத்திற்கு முன்பின் கிரகங்கள் ஏதும் இல்லாமல் இருப்பதும் திருமணம் தாமதத்துக்கு ஒரு காரணமாக அமைகிறது. 7ல் ஒரு பாவகரகம் இருக்க, அந்த 7ஆம் இடத்து அதிபதி 6, 8 பையன் தான் திருமணம் தாமதம் தான். தற்சமயம் கோச்சாரத்தில் ஜாதகோட ராசிகள் ராகு கேதுகள் சஞ்சாரம் செய்தால், அதாவது உங்கள் ராசியில் கோச்சாரம், இப்போ உங்கள் ராசி என்ன ராசி இருக்குன்னா, இப்போ கும்பத்தில் சனி இருக்க ராகு இருக்குன்னா, அந்த ராகு சிம்மத்தில் இருக்க இந்த ராசியில் உங்களுக்கு உங்கள் ராசியை அமைஞ்சுன்னா, அதில் ராகு கேது இப்போ இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் டக்குன்னு நடக்காது, தட்டி கொண்டே போகணும் ஒரு விதி ஜாதத்தில் இருக்குது. அந்த கிரகங்கள் பயிற்சி ஆனால் தான் உங்கள் தடைகள் அது நீங்கள் தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் காரியங்கள் கரெக்டாக நடக்கும். லக்னாதிபதி 6, 8 மறந்திருந்து 7ஆம் அதிபதி ராகு சம்பந்தப்பட்டால் வரும் வரன்கள் எல்லாம் தட்டி கொண்டே போகும். லக்னாதிபதியோ 7ஆம் அதிபதியோ மறையப்பட்டால் திருமணம் தாமதம்தான். ராகு லக்னத்திலிருந்து 7ல் ராகு லக்னத்தையும் 7ல் இருக்கும், அதாவது 2, 8லையும் இருந்தால் திருமண வாழ்ப்பில் தடைகள் பல வரலாம். அதற்கு ராகு வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை தோறும் செய்து வந்தால் தடைகள் நீக்கி திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். சனி பகவான் 7ஆம் இடத்தையும் 7ஆம் அதிபதியும் ஒன்று சேர பார்த்தால் திருமணம் தடை தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தடை விலக ஜாதகருக்கு கந்தர்வ ராஜஹோமம் செய்தால் தடை விலகும். இப்போ உங்களுக்கு இந்த 22 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த 22 அடுத்து மேலும் கொடுக்க போகிற திருமண தாமதத்தை பற்றி சொல்ல போகிறேன். போன மேடையில் உங்களுக்கு கொண்ட இந்த போன வேறு ஒரு சங்கத்து மீட்டிங்கில் வந்து கணவன் மனைவி பிரச்சனை பற்றி வாழ்க்கையில் சொன்னேன். இப்போ திருமண தாமதம் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி சம்பவங்கள், இதே மாதிரி ஜாதகங்கள், இதே மாதிரி ஜாதக அமைப்புள்ள ஜாதகங்கள், இதே மாதிரி பாயிண்ட்டுகள் நான் நிறைய கொடுக்க போகிறேன். தொடர்ந்து கேட்டு பலனைங்க. என்னுடைய பேர் சிவத்திரு பேவே கணேசனாச்சாரி, திருச்செந்தூர் மன்னானாலும் திருச்செந்தூர் மன்னாவின் என்று சொன்ன திருச்செந்தூர்லேருந்து வந்திருக்கேன். இங்கேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸான ஊர் இருந்தாலும் இந்த பூபராஜன் இந்த சங்கத்தை ஒரு செயலாளர் கேட்டேன்னா விரும்பி கேட்டேன்னா வந்து இந்த பேசுகிறேன். இது உங்களுக்காக பேசுகிறேன். அடுத்ததுலேயும் கண்டிப்பாக பேசுவேன், கேட்டு பண்ணுங்க. என் பேர் சிவத்திரு பேவே கணேசனாச்சாரி, திருச்செந்தூர். என்னுடைய செல் நம்பர் 99 42 94 00 58. இன்னொரு நம்பர் சொல்கிறேன், 99 42 94 00 58. நன்றி, வணக்கம். போட்டோ எடுத்தியா? கணீர் ஒளி அப்படி ஒளிச்சு இன்னைக்கு திருச்செந்தூர்லேருந்து வருகை தந்து எங்களுக்கு சிறப்பாக ஜோட உரையாற்றி எங்களுக்கு காலதாமத்தை மிச்சப்படுத்தி கொடுத்த ஐயா கணேசன் ஐயா அவர்களுக்கு வெள்ளைக்கோவில் குரு ஜோட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் சார்பாக நன்றியை மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக்கொண்டு ஐயா அவர்களுக்கு
குரு ஜோட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை போர்த்தி அவர் கௌரவப்படுத்துகிறோம். அவரோட மேலும் மேலும் அவர் ஜோட பணி தொடர வாழ்த்துக்கள். பல மேடை கருத்தரங்களை கலந்துக்கோங்க. அந்த ஜோட மேடையில் கலந்துக்கிட்டாலும் நீங்கள் ஒரு சிறப்பு செய்கிற மாதிரி ஒரு அங்கம் வகிச்சுக்கோங்க. வந்தோமா போனோமா பேசணுமாங்கிறது ஒரு மார்க்கமாக இருக்கலாம். ஆனால் இதுக்கு ஒரு முத்திரை பதிக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. ஐயாவுக்கு சார்பாக இந்த பொன்னாடை போர்த்துகிறேன்.